ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் வேதத்திலிருந்து சக்கரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஆலயம் கட்டுகிற பணியிலே சோர்ந்து போயிருந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நீ செய்கிற அந்த வேலை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். அதுலயும் பெரிய பர்வதம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தடைகள் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆகும். உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை நான் உன்னை கொண்டே செய்வேன் என்று ஆண்டவர் செருபாபேலை பலப்படுத்துகிறார். அதற்கு காரணம் என்ன? ஆகாய் 2:23 ஆண்டவர் செருபாபேலுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமென். என்னுடைய ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முத்திரை மோதிரம் என்பது எதை காட்டுகிறது என்றால், அது ஒரு அதிகாரத்தை காட்டுகிறது. ராஜாக்கள் ஆமென் உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க அவங்க மோதிரத்தினால, அந்த முத்திரை மோதிரத்தினால ஒரு சீல் பண்ணும்போது அந்த ஆவணங்கள்ல ஒரு பெரிய அதிகாரம் உண்டு. அது அவங்களுடைய அந்த அதிகாரத்தை காட்டுகிறது. ஆண்டவர் ஆமென் செருபாபேலை தன்னுடைய முத்திரை மோதிரமாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய அதிகாரம் செருபாபேல் மூலமாக செயல்படுகிறது. அந்த அத்தாரிட்டியோட தான் கர்த்தர் அவனை அந்த பணிக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் செருபாபேலுக்கு சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், என்னுடைய முத்திரை மோதிரமாக நான் பயன்படுத்துகிற செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஏன்னா அவன் என்னுடைய முத்திர மோதிரம், அவனை கையில வைத்திருக்கிற நான் தலைக்கல்லாகிய கிறிஸ்து, அவன் தலைக்கல்லை கொண்டு வருவதினால் அவன் எல்லா பர்வதங்களும் சமபூமியாகும். ஒரு பெரிய கிருபை அந்த இடத்துல பெருகும். ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய கம்பீரம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் அவன் செருபாபேலோடு அந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். இதை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அவருடைய முத்திரை மோதிரமாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். உங்களை ஆண்டவர் எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துகிறாரோ அந்த இடத்துல நீங்க தனியா இல்ல, தேவனுடைய அதிகாரம் செயல்படுகிறது. தேவனுடைய ஃபுல் பவர் அந்த இடத்துல செயல்படுகிறது. நம்ம கால் வைக்கிற, நம் கை வைக்கிற, நம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவருடைய முத்திரை மோதிரமாக நம்ம இருக்கிறபடினாலே எல்லா பர்வதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சமபூமி ஆகும். ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், தலைக்கல்லாகிய கிறிஸ்து. ஒரு பெரிய கம்பீரம் உண்டாகும். கர்த்தருடைய கிருபை பெருகும். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. இயேசுவோடு பிரயாணிக்கிற, அவருடைய முத்திரை மோதிரமாய் பிரயாணம் பண்ணுகிற நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பர்வதங்களை எல்லாம் கர்த்தர் சமபூமி ஆக்குவார். மலைகளை எல்லாம் கர்த்தர் வழிகளாக்குவார். நீங்கள் கடந்து போக கூடாத பாதைகள் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.